ஹலோ வணக்கம் பீபஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்தில், அதாவது ரெட்டியார் சத்திரத்துலேருந்து கன்னிவாடிக்கு பக்கத்தில் தான் மிகவும் அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கன்னிவாடி ஜோன் தான். இடம் வந்து நல்ல சூப்பர் இடம். ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 அடியிலேருந்து 300 அடி வரைக்கும் வரும். இதில் வந்து ஃபுல்லாகவே மக்காச்சோளம் பயிரிட்டுருக்காங்க. விவசாயம்தான், மானாவாரி விவசாயம்தான். மானாவாரி விவசாயமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குதுன்னு. இது வந்து ட்ரோனில் வந்து மருந்து அடிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் போய் அப்போ தான் லேண்டை போய் பார்த்தோம். மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னாக்க 4.5 ஏக்கரு. 4.5 ஏக்கருமே ஃபுல்லாகவே ரோடு பேஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்ட் மீறினா ஒரு 15 சென்டில் கொஞ்சம் டவர் கிராஸ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு அந்த வரப்பில் இருந்து ஒரு 15 சென்ட் கிராஸ் ஆகும். நல்ல ஒரு சிறப்பான இடம். பாருங்கள், அந்த கை காமிக்கிறாரு பார்த்திங்களா, அங்கே வரைக்கும் இருக்குது லேண்டு, டவர் வரைக்கும். இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 33 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, குறைச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி. இதை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ வச்சுக்கலாம். நல்ல தரமான ரோடு பேஸில் இருக்குது. இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல பிளாட் போட்டு நிறைய சேல் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயும் பிளாட்டுக்கு இடம் வாங்கி போட்டிருக்காங்க, இன்னும் சேல் பண்ணாமல் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது பிளாட்டுக்கு ஆகிறது மாதிரி இருக்கா இல்லைன்றது நீங்களே பார்த்துக்கிறீங்க. எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க, எனக்கு வந்து தார் ரோடு பேஸில் இடம் வேணும் அப்படி இருந்தால் சொல்லுன்றீங்க. இதில் வந்து கிணறு கிடையாது, சர்வீஸ் கிடையாது, எம்டி லேண்டு தான். ஆனால் எம்டி லேண்டாக இருந்தாலும் இது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மக்காச்சோளம் பயிரிடுறாங்க. பிரச்சனை இல்லாமல் தண்ணி கிண்ணி எந்த சோழியும் கிடையாது, மழை தண்ணியிலே தான் வருது. நல்ல சிறப்பான இடம். இந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா தென்னந்தோப்பு, மற்ற பெரிய பெரிய விவசாயங்கள்லாம் இருக்குது. இது வந்து தண்ணி வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தான். பக்கத்துலேயே வந்து ஒரு ஆறு ஒன்று போகுது. அந்த ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து மழை பெஞ்சிச்சின்னா அப்படியே டைரெக்டாக அந்த ஆற்று வழியாக போகும். அந்த ஆற்று வழியாக போய் குடகனாறு கலக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஏரியா. கிணறு வெட்டினாலோ இல்லை தண்ணி போர் போட்டாலோ ஒரு 400 அடி 500 அடியிலே தான் தண்ணி கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய விவசாயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு இந்த சின்ன விவசாயங்கள் வந்து இந்த ஏரியா வந்து கொஞ்சம் மானாவாரி மண் வந்து கொஞ்சம் கரிசல் மண் சேரும். கரிசல் மண்ணால் அவங்க வந்து பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறதுக்கு முடியாமல் விட்டுருக்காங்க. வாங்க, நேரில் வந்து பாருங்கள், இடம் பிடிக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு சிறப்பான இடம் தான். இப்படி ஒரு இடத்த நழுவ விட்டுறாதீங்க. தார் ரோடு பேசு, அதுவும் பஸ் போகிற ரோடு, அதாவது கிராமத்துகளுக்கு பஸ் போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரோடு தான் இது. பாருங்கள், ட்ரோனில் மருந்து எப்படி அடிச்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டே வந்து இந்த 4.5 ஏக்கருக்குமே இங்கே ரோட்டில் நின்று ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து ஒவ்வொரு டேங்க்கு மருந்து இங்கே ரோட்டுக்குள்ளேயே வந்து அந்த மிஷின் வந்து மருந்து வாங்கி திரும்ப உள்ள காட்டுக்குள்ளே போய் மருந்து அடிக்க ஆரம்பிச்சிருது. நல்ல தரமான விவசாயம் பண்ணுற ஏரியா தான் இது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது போன்ற நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வந்து எத்தனை பையர்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் வீடியோவும் சரி உங்கள் பேச்சும் சரி நல்ல தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. அதனால் வந்து பாருங்கள். நன்றி.